அண்ணா வணக்கம். வணக்கம்மா. இந்த பாண்டு நீங்க எதுக்காக போடுறீங்க, என்ன பர்பஸ்க்காக போடுறீங்கன்னு சொல்லுங்கண்ணா. தம்பி கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லியிருக்கிறோம். அவர் தான் எல்லாம் டர்பால் எல்லாம் போடுறாரு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் வேலை. சைஸு நல்லா பெருசாக இருக்குது. பாண்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. டார்பாலினோட சைஸ் நம்ம 100க்கு 90 சைஸ் போடுறீங்க. ஆமாம். இந்த வாட்டரை நீங்க என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க, பாண்டை மெயினா என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்கண்ணா? பாண்டு நாங்கள் ஃபிஷ்ஷிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நாங்கள் ஃபிஷ்ஷிங் யூஸ் பண்ண பிறகு நாங்கள் யூஸ் பண்ண தண்ணி நாங்கள் வெளியில் எடுக்கிற தண்ணியை நாங்கள் அக்ரிகல்ச்சர் பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேண்ணா. இதில் வாழை எல்லாம் போடுறோம். வாழைக்கெல்லாம் தண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஓகேண்ணா. பாண்டு நீங்க போடுறதுக்கு இப்போ நிறைய தார்பாலின் கம்பெனி இது எல்லாமே இருக்குது. ஆமா. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஆக்கில் தார்பாலின்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணி நம்மளை வர சொல்லி இந்த பாண்டு நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க. அது என்ன நம்பிக்கையில நம்மளை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா? ஆக்சுவலி சொல்லணும்னா நாங்கள் நிறைய இடத்துல என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா. சூப்பரா இருக்குதுன்னு எனக்கு ரெண்டு மூணு இடத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரிங்க. அந்த குவாலிட்டியை பொறுத்து டார்பால் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு, சர்வீஸ் நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இதே ஒண்ணுன்னா கூட செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே. வேறவங்க கிட்ட அந்த ஒரு நம்மளுக்கு எதிர்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஓகேண்ணா. ஸோ அதனால ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை போடுறோம். ஓகேண்ணா. இதுல நீங்க எவ்வளவு லட்சம் லிட்டர் தண்ணி இதுல ஸ்டோர் பண்றீங்க? இதுல எவ்வளவு மீன் வளர்த்தலான்னு இருக்கீங்கண்ணா? 18 லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஓகேண்ணா. நாங்கள் ஒரு 10,000 ஃபிஷ் பிளான் பண்ணியிருக்கிறோம். 10,000 பிளான் பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. நீங்க என்ன வகையான மீன் நீங்க வளர்த்துறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? இப்போ மொரால் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேண்ணா. இப்போ நம்ம பாண்டு தார்பாலின் விரிக்கிறதுக்கு இப்போ நாங்க ரெடியா இருக்கோம். இந்த பாண்டு தார்பாலின்ல போட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல இது என்னென்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இது சாமராஜ் நகர், கர்நாடகால சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட்னா பக்கத்துல நம்ம பிஆர்எல்ஸ் போற வழியில இருக்கிற ஒரு லேண்ட். இது நம்ம பாண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த பாண்டை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுங்கண்ணா? எனக்கு ஒரு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஓகேண்ணா. ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. ஓகேண்ணா. பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் முன்னால காமிச்சோம், குட்டை அப்படியே இருந்துச்சு. ஓகேண்ணா. அந்த போட்ட பிறகு எவ்வளவு நீட்டா வந்திருக்கு. ஓகேண்ணா. நல்லா வந்திருக்கு. எங்களோட வேலை ஒர்க் பண்ணி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. குவாலிட்டி நல்லா இருக்கு. அதை பத்தி பேசுற மாதிரி இல்ல. ஓகேண்ணா. ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல என்கொயரி பண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகேண்ணா. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. சர்வீஸ் நல்லா பண்ணிருக்காங்க. ஓகேங்கண்ணா. நீங்களே பாக்குறீங்க, அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இல்ல நீட்டா வந்திருக்கு பாண்டு. மீன் குட்டையோ பண்ணை குட்டையோ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆக்கில் தார்பாலின்ஸை ரெஃபர் பண்ணுவீங்களா? இதனால மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? 100% ரெஃபர் பண்றோம். அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது. 100% பண்றோம். இது இல்லாம நம்மளதே இன்னும் 4 பாண்டு ரெடி பண்றோம். ஓகேங்கண்ணா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இன்னும் 4 பாண்டு போடுறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா. ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க யூடியூப்ல செக் பண்ணும்போது உங்க டார்பால் பத்தி விஷயம் தெரிஞ்சிச்சு. ஓகேங்கண்ணா. சரி பார்த்தோம். சரி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணோம். அவங்களும் வந்தாங்க அப்படியே. ஓகேங்கண்ணா. எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த மாதிரி இந்த கிரேட் போடணும், என்னென்ன மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு நம்மளும் ஆன்லைன்ல பார்த்து தான் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அவங்களே வந்தாங்க, அவங்களே மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு போட்டு கொடுத்தது அவங்களே தான். இதுவரைக்கும் 2-3 வாட்டி போயிட்டாங்க. வேற யாரும் வரமாட்டாங்க லோக்கல் இருந்தாலும். அவங்க தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை இருந்தா யார் வேணா பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. விவசாய பண்ணை குட்டைக்கு மீன் குட்டைக்கு தார்பாய் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.